Genesis chapter 3 verse 6. So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree desirable to make one wise, she took of its fruit and ate. She also gave to her husband with her, and he ate. எல்லாருக்கும் உபவாசம் பண்ணி அந்தம்மா ஜெபம் பண்ணி அந்தம்மாவே பைபிள் வாசித்து அந்தம்மா எல்லா கூட்டத்தையும் போய் எங்களை கவர் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா ஐயாவுக்கு ஒன்றும் தெரியல, அவருக்கு பைபிளும் கிடையாது, அவருக்கு ஜெபமும் கிடையாது, அவருக்கு எதுவும் கிடையாது. அம்மா கவர் பண்ணுவாங்க, இவர் இருக்கிறார். மனைவி பைபிள் வாசிட்டான்றதுனால நம்பிட்டு கூட இருந்துடக்கூடாது, ஏமாந்துருவீங்க. நீங்களே வாசிக்கிறது நல்லது. உங்களுக்கு யாராவது 100 கோடி விட்டு போயிருக்காங்கன்னா மனைவிட்டு கொடுத்து கொஞ்சம் வாசித்து சொல்லுமா, நீ பாரு, எனக்கு நிறைய வேலையா இருக்குது, நீ கொஞ்சம் அதை வாசிச்சு வை, நான் சாயந்தரம் வந்து கேட்குறேன் என்னன்னு சொல்லு, 100 கோடியா 110 கோடியா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு, பார்த்து சொல்லுன்னு சொல்லுவீங்களா? கொடு, நானே வாசித்துக்கிறேன். நீ வாசித்ததெல்லாம் நம்ம, நீ வேணா வாசித்து சொல்லு, நானும் அதை பார்த்துக்கிறேன், நானே எங்கன்னாலேயே பார்த்துக்கிறேன், நானே என் அறிவை பயன்படுத்தி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன்னா அந்த 100 கோடி அவ்வளோ பெருசாக இருக்குது, அதை காட்டிலும் பெருசாக வச்சுட்டு போயிருக்காரு.